Hi everyone, welcome to our channel MK Arts Paradise in Tamil. இப்போது நாம் இந்த கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்ன் ஸ்டிச்சு. ஃபேர்ன் ஸ்டிச் அப்படின்றது நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது, பரண்டை செடின்னு சொல்லுவோம். அந்த ஒரு முள் செடியோட அதாவது முள்ளாக இருக்கிற மாதிரி ஒரு தெரியும். பட் நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அது பரண்டை அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இது கிட்டத்தட்ட கோதுமை ஸ்டிச்சு அந்த ஃபிஷ் போன் ஸ்டிச்சு, இது ரெண்டு ஸ்டிச்சை பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட உயரம் நம்ம கொடுத்துக்கிறோம். இது சின்னதாக, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு. இது ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோன்றதை ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போது இங்கே ஒரு லைன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஃபோன் ஸ்டிச்சை நான் காமிக்கிறேன். அதாவது மூணு இது மட்டும் உள்ள ஒரு ஃபோன் ஸ்டிச்சை நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே இந்த கோட்டோட மேலே இருக்கிற இடத்துல நம்ம இந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு லாக் போட்டுக்கிறோம். லாக் போட்டுட்டு கீழே எப்பவும் போல் ஒரு லாங் செயின் எடுத்துக்கிறோம். லாங் செயின் எடுத்துகிட்டு இந்த கீழே இடத்துல அப்படியே இந்த சைட்லேருந்து இப்படி சுழட்டி இந்த உயரம் அளவுக்கு இல்லாத கொஞ்சம் லைட்டாக இப்படி கிராஸாக எடுத்துகிட்டு இந்த உயரத்தை விட கொஞ்சம் உயரம் கீழே தள்ளிட்டு இதிலேருந்து ஒரு பட்டன் ஹோல் எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த சைடு சுற்றி சேம் இதே மாதிரி இந்த சைடு ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் கீழே இந்த மாதிரி வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்படி லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டுடணும். இது ஒரு சின்ன சைஸு ஒரு ஃபோன் ஸ்டிச்சு. இதையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு, அதாவது 2, 3, அதாவது ஒத்தப்படையில் தான் இது எப்பயுமே வரும். இதில் 3 இருக்குது, 1, 2, 3 இருக்குது. அதுவே 5 வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வேணும் நமக்கு. இந்த இடத்துல நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே ஒரு லாக் போட்டுட்டு நம்ம லாங் செயின் எடுக்கிறோம். லாங் செயினை கீழ் நோக்கி எடுக்கிறோம். அந்த லைன் மேலே லாங் செயின் எடுத்துகிட்டு எப்பவும் போல் நம்ம இந்த உயரத்துலேருந்து கொஞ்சம் உயரம் குறைச்சி நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா, எவ்வளோக்கு கீழே போகிறோமோ அவ்வளோக்கு நிறைய இந்த சைடில் உள்ளது அதிகரிக்கும். நமக்கு அந்த முள் மாதிரி இருக்கிறது. இப்போது நம்ம இதை பட்டன் ஹோல் பேஸ் பண்ணி தான் நம்ம இழுக்கிறோம். 2 சைடு இழுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போடுறோம் இல்லைங்களா, இந்த சென்டர் லைன் இல்லாமல் இந்த 2 லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 லைன் எடுக்கும்போது மட்டும் நம்ம ஃப்ளை ஸ்டிச் பேஸ் பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு லைன் எடுத்துட்டு லாக் பண்ணக்கூடாது, திரும்ப அடுத்த சைடும் எடுத்துட்டு தான் இந்த லாக் நம்ம பண்ணுறோம். அதுக்கு அடுத்தடுத்த இது நம்ம எடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், இதிலேருந்து ஒரு 3/4 சைஸு இந்த பெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அப்போது இந்த சைடில் ஒரு லாக் போட்டுக்கிறோம். மறுபடியும் இந்த சைடுக்கு ஒன்று எடுக்கிறோம். திரும்ப கீழே லாக் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்தது எத்தனை லேயர் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் அத்தனை முறை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அதை நம்ம ஃபிஷ் போன் ஸ்டைலில் ஆனால் சென்டரில் லாக் போடணும். சைடில் ஃபிஷ் போன் மாதிரி சைடில் அந்த குட்டி லாக் போடாத சென்டரில் போடணும். இந்த மாதிரி போடும். அந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் நம்ம ஃப்ளை ஸ்டிச் பேஸ் பண்ணி போடணும். அடுத்த லேயர் வரும்போது நமக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் நமக்கு நல்லா அப்படி விரிஞ்சு கொடுத்துருக்கோம். இதில் நம்ம பீடு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஹைட்டாக இருக்குது. அப்போ இதில் 3 லேயர் இருக்குது, இதில் 5 லேயர் இருக்குது, இதில் 7 கிடைக்கும் நமக்கு. எக்ஸ்ட்ரா 2 எக்ஸ்ட்ராவும் ஹைட்டு எக்ஸ்ட்ராவை நமக்கு இதோட முட்களோட எண்ணிக்கையும் நமக்கு எக்ஸ்ட்ராவும் ஒவ்வொரு லேயராக நம்ம இப்படி பார்த்தோம்னா இதில் நமக்கு 7 வரும். அந்த 7ஐ எப்படி பேஸ் பண்ணி பாடுறோம், ஒவ்வொரு லைனுக்கும் அதோட 3/4 சைஸ் அளவு எடுத்துக்கிட்டு நம்ம போடும்போது நமக்கு அந்த அளவோட உயரம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் வரும். இப்போ இதை எடுத்துட்டு கீழ் நோக்கி டைட் பண்ணிட்டு தான் இப்படி நான் ரொட்டேட் பண்ணணும். இல்லைன்னா அது இப்படி எடுத்தோம் அப்படின்னா கழண்டுடும். ஸோ இப்படி தான் நம்ம எடுக்கணும். இதோட சைஸுக்கு இந்த எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு கீழே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு நான் லாக் பண்ணலை, அப்படியே ஆப்போசிட் சைடு இந்த சைடு அதோட அடுத்தது நெக்ஸ்ட்டு சைடும் அது சேம் ஹைட்டில் போடணும். ஏன்னா 2 பக்கமும் சேம் ஹைட்டில் இருந்தால் தான் நமக்கு அது நல்லாயிருக்கும். இப்படி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு
இங்கே கீழே ஒரு லாக் போட்டுக்கிறோம். லாக் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேற்கொண்டு ஒவ்வொரு சைடு நம்ம போடும்போதும் இந்த லாஸ்ட்டாக போட்டதோட ஒரு 3/4 சைஸு. அதே சமயம் இந்த அகலத்துலேயும் கொஞ்சம் விரியணும். இந்த சைடு எவ்வளோ விரிகிறோமோ அதே சைடு தான் அந்த சைடும் விரிச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு சூரியனுக்கு கதிர்கள் எப்படி போகுமோ அந்த மாதிரி நம்ம விரியணும். இப்போ கீழே எடுத்துட்டேன், லாக் போட்டுட்டேன். இந்த சைடு இவ்வளோ கேப்பு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 2 வந்திருக்கு. இந்த சென்டர் இல்லாத இந்த சைடு 2, இந்த சைடு 2. இப்போ இந்த சைடு 2. பட் இதுலேயும் அதே மாதிரி வந்திருக்கு. இன்னும் ஃபினிஷ் ஆகலை, ஏன்னா அதோட ஹைட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு இது நமக்கு தேவைப்படும். அதனால் இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக இப்போ போட்டுட்ருக்கிறேன். இந்த சைடும் நம்ம போடுறோம். அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போடுறது மட்டும்தான் 2 சைடோட ஃபெதரும் போட்டதுக்கப்புறமா நம்ம லாக் போடணும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 2 போட்டதுக்கப்புறம் மற்ற எல்லாமே ஒவ்வொரு சைடு போட்டுட்டும் நம்ம லாக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதுவே இந்த சைடு இப்போ லாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். பட் நம்ம இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை பேஸ் பண்ணி கூட நம்ம போடலாம். இப்போது இதில் ஏதாவது ஒன்றில் நான் உங்களுக்கு பீடு வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ இதுலேயே கூட நான் உங்களுக்கு ஒரு பீடு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் 3 mm எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இந்த பீடை இதுக்குள்ளே கோர்த்துட்டு அந்த பீடை எங்கே ஸ்டிச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன் வந்திருக்கு பாருங்கள். இந்த சென்டர் லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா விரிஞ்சு நமக்கு தெரியும். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த லாக் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இதுதான் பீடு வச்சு லாக் பண்ணுறதுக்கான மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே பீடு வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை எந்த ஷேப்லலாம் நீங்கள் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக இப்போ ப்ளவுஸில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 3 வைக்கிறத விட இந்த 5 லேயர் உள்ள இந்த ஃபெதர் மாதிரி உள்ளதை நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ பெருசு போட வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது பார்டர் ஃபுல்லாக செயின் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பீட் ஒர்க்கு கொடுத்துட்டு பீட் ஒர்க்குக்கு அப்புறம் இதை கேப் விட்டு ஒரே ஈவனாக நீங்கள் போட்டுட்டு ஒரு பீடு வச்சிங்கன்னா பார்க்க அந்த ப்ளவுஸ் அவ்வளோ அழகாக நீட்டாக சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வெரி நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கலாம். இது ப்ளவுஸுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ரொம்ப நீட்டாக சிம்பிளாக நீட்டாக கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதை எந்த மாதிரியெல்லாம் ஷேப்ஸில் நீங்கள் போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ப்ளஸ் குறி போடுறீங்க, அதில் கிராஸ் மார்க்கும் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் இது ஒரு கலர் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்போசிட்டு இந்த கிராஸ் மார்க்கு ஒரு கலரும் இது ஒரு கலரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டு ஒன்றை மட்டும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எப்படி போடுறதுன்றதை சொல்கிறேன். இந்த லென்த்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரணும். இதுக்கு இப்படி எடுக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக இப்போ இந்த கோடை நான் பேஸ் பண்ணி எடுக்கும்போது இதுக்கு 1 எடுக்கிறேன். ஆனால் இந்த கோடும் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதுக்கு இங்கே 1 எடுக்கிறேன். இப்போது இதுக்கு 1 இதுக்கு 1 எடுக்கும்போது இது ரெண்டும் ஒரே சேஃபில் எடுக்கக்கூடாது. இப்போது இதுக்கு சென்டரில் இது ரெண்டுக்கும் சென்டரில் 1 இதை விட உயரம் கம்மியாக இப்படி எடுக்கணும். அப்போதான் இது உயரம் கம்மியாக எடுக்கணும். அதாவது எந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு லைன் வருது அப்படின்னா இது போடுறோம். அதுக்கடுத்தது இதை விட கொஞ்சம் குட்டியாக வரணும். இதோட ஆப்போசிட் சைடு போடும்போது இங்கே பாருங்கள், இது குட்டி சைஸு, இது அதை விட பெருசு, இது அதை விட. இப்போது இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது இந்த ஒரு பெட்டல்ஸ், இந்த அதாவது ஒரு ஃபெதர்னு சொல்லுவோம், இதை இல்லை ஒரு முள்ளுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்டிச்சில் இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கும் 3 இதோட வந்துடுது, இதுக்கு 3 இதோட வந்துடுது. இது ரெண்டுக்கும் பொதுவானது. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஒரு 4 கார்னர்ஸ் மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள்.
4 வச்சிங்கன்னா எந்த மாதிரி கோடு போடணுன்னா இந்த மாதிரி கோடு போடணும். இதை நான் இப்போ தச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும் எந்த மாதிரி இருக்குதுன்றது. இப்போது இது வந்து நான் 4 டைரெக்ஷனில் போட்டிருக்கிறேன். 4 மட்டும்தான் வரும் ஃபோன் ஸ்டிச் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா 8 டைரெக்ஷன்லேயும் போட்டிருப்பேன். அப்போது 8 ஃபர்ன் வரும். அதாவது 5 பெட்டல்ஸ் உள்ளதாக போடலாம், நம்ம 3 உள்ளதாக கூட நம்ம போடலாம். இதில் வந்துட்டு 4 டைரெக்ஷன், இதில் 8 டைரெக்ஷன். அப்போது இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு எண்டு நாட்டு போட்டுடணும். அடுத்த டைரெக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா தனியாக ஸ்டார்ட் பண்ணணும். தனியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட்டோம்னா தான் அது வந்து நீட்டாக அழகாக இருக்கும். இப்போது அடுத்த சைடு இந்த மாதிரி உங்களுக்கு வரலை, லாக் போடாமல் அப்படின்னா நீங்கள் கீழே லாக் போட்டுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 1 போட்டுட்டோம் சென்ட்ரு, இதை சுற்றி 2 சைடும் 1 போட்டுக்கிறேன், அதுக்கும் கீழே 1 போட்டுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் போட்டிருப்பேன், இதை சுற்றி இன்னொன்று போட்டிருக்கிறேன். இதில் இந்தாண்ட 1 போடணும். ஆல்ரெடி இந்த இதோடது இங்கே வந்துருச்சு, அதனால் இது போட தேவை கிடையாது. இந்த சைடு போகும்போதும் இந்த பெட்டல்ஸ் போடும்போது வந்துடும். இதோட 1 மட்டும் நம்ம போடலாம். ஏன்னா அதோட போடும்போது அடுத்த இதோடது 1 போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பண்ணும்போது தான் ஒவ்வொன்றும் வந்து நமக்கு தனித்தனி இதுவாக நமக்கு ஃபினிஷ் ஆகும். இப்போது இந்த 4 டைரெக்ஷனில் உள்ள இந்த ஃபோன் ஸ்டிச் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஒவ்வொன்றும் தனித்தனியாக போடணும். போட்டுட்டு சென்டரில் ஒரு பீடு வச்சுக்கிங்க. இப்போ இந்த 8 டைரெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளஸ் மார்க் இல்லைங்களா, இதை வந்து ஒரு கலரில் போடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் மார்க் இருக்கு பாருங்கள், இதை இந்த கலருக்கு ஆப்போசிட் கலரில் போடுங்க. இதை போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணி காமிங்க, எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக அழகாக வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இதில் என்ன நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. இந்த 3 மட்டும் உள்ளது மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாகவே 3 இந்த இடத்துலையும் 3 தான் வரணும், இந்த இடத்துலையும் 3 தான் வரணும். அடுத்தது இன்னொரு லைன் வரைஞ்சிக்கிங்க, இந்த 5 வந்த மாதிரி. அடுத்த 3வது லைனில் இந்த 7, இந்த மாதிரி 3 லைன் போட்டு காமிச்சிட்டு இதில் 1 இதில் 1, இதுதான் நீங்கள் போட்டு காமிக்கிறது. போட்டு காமிங்க. இதை ஒரு லீவ் ஷேப்பில் கூட நம்ம போடலாம், ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணலாம். எந்த விதமானதுக்கு வேணாலும் நமக்கு வந்து சிம்பிள் அண்டு நீட்டு மாடர்னாக இருக்கும். அதுக்காக இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, எப்படி பண்ணுறது தெரில அப்படி யோசிக்கிட்டு இருக்காதீங்க. இதில் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் நம்பர் இருக்குது. நீங்கள் எடுத்து கால் பண்ணுங்கள் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு லேர்ன் பண்ணுங்கள். எல்லாமே நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.